எல்லா வைஷ்ணவர்களுக்கும் தண்டவத் பிரணாம். ஸ்லோகம் முதல்ல படிக்கிறேன். கரீரவாங் மனோபிர் யத் கர்ம பராரா பரி நரக நயயாம் வா விபரீதம் வா பஞ்சயித்தே தஸ்ய கேதவஹ. இந்த இதுக்கு வந்து பொறுப்பேறு வந்து மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ அல்லது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்கள் ஆகும். 5 காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு உடல், ஆத்மா, புலன்கள், முயற்சி, பரமாத்மா. உடலும் ஆத்மாவும் வந்து செய்பவன், அதாவது செய்யறதும் வந்து அதை ஃபீல் பண்றதும் ஆத்மா தான். புலன்கள்ங்கிறது வந்து நம்ம சென்சஸ். முயற்சிங்கிறது ஆக்ஷன்ஸ், நம்ம வந்து செய்யற ஆக்ஷன்ஸ் த்ரூ த சென்சஸ். பரமாத்மாங்கிறது வந்து இதயத்துல, அதாவது பரமாத்மா வந்து எல்லா செயல்களும் பரமாத்மா இச்சையை பொறுத்தே இருக்கும். நம்ம கிட்ட நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதயத்துல உள்ள பரமாத்மா தான். அதாவது இதயத்துல இருக்கிற பரமாத்மா வந்து வழிகாட்டுனால நம்ம கிருஷ்ண உணர்வுகள் வந்து நம்ம வந்து செயல்பட்டோம்னா இயற்கையாவே வந்து எந்த செயலையும் பந்தப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூரண கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க வந்து செயல்களுக்கு இறுதியான பொறுப்பு வந்து யாருன்னா அவர்கள் எல்லாம் அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பரமாத்மாவின் பரம இச்சையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல வந்து நல்லது கெட்டது அப்படின்னு 2 இது இருக்கு. நல்லதுங்கிறது நம்ம சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட பாதைக்கு ஏற்ப செய்யப்படும் செயல் வந்து நல்ல செயல். சப்போஸ் நம்ம சாஸ்திர நெறிகளுக்கு, கொள்கைக்கு எதிராக செயல்படும் செயல் எல்லாம் வந்து கெட்ட செயல் அப்படிங்கிறாங்க. இந்த இது மனிதனோட அந்த 3 இது சொல்றாங்களா, உடல், மனம், வார்த்தை, அந்த இதுல வந்து சர்வீஸ் பண்ணலாம். உடல் மூலியமா எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தரோட ரிச் பர்சனோட ஒரு கிட்டு வந்து அவரோட கிட்டு காணாம போயிடுறாரு. அந்த பையன் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரிய வருது இந்த பையன் தான் அந்த பையன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து 3 வழியா நம்ம வந்து அவனுக்கு அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒண்ணு சாப்பாடு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். 2வது படிக்க வச்சு வேலை செய்யறதுக்கு, வேலை செஞ்சு அவனோட லைஃப்பை லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். 3வது வந்துட்டு நேரா வந்து அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இதுல நமக்கு 3ல எது பெஸ்ட்? பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனை வந்து உரிய இடத்துல சேர்க்கிறது. அதே மாதிரிதான் நாமும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட தந்தையான பகவான் கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போய், அதாவது கிருஷ்ணர் தான் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. அதுதான் உடல் சார்ந்த நம்ம சர்வீசஸ். மனசுல வந்து என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணலாம்னா, ஒவ்வொரு செயலும் அதாவது 2 பாசிட்டிவாகவும் இருக்கு. மனம் வந்து 2 வகையாகவும் செயல்படும். ஒன்று பாசிட்டிவாகவும் செய்ய வைக்கும், 2வது நெகட்டிவாகவும் செய்ய வைக்கும். அதாவது நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கிறோம், கொஞ்சமாவது சாஸ்திரத்துல இருக்கிற வந்து சாஸ்திரத்தில் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அப்படி பண்ணாதான் வந்து நம்ம கிருஷ்ணாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா பௌதியத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது அவங்களோட ஓன் பெனிஃபிட், ஹாப்பினஸ் மட்டுமே வந்து அதை மட்டுமே வச்சுட்டு அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அது வந்து சாஸ்திர விதிகளுக்கு புறம்பா இருக்கும். அது வந்து கெட்டது. அதே மாதிரி வாக்குல வந்து என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒருத்தர் பேசும்போது நல்லதை மட்டும் பேசினா நல்லதை மட்டுமே சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பேசுறப்ப வந்து சுத்தி இருக்கிற தேவதைகள்லாம் ததாஸ்துன்னு பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே நல்லது மட்டுமே பேசணும். அதாவது அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நல்லது கெட்டதும் வந்துட்டு பேசுற விதத்துல மாறுபடும். நம்ம செய்யற செயல் வந்து நல்லதா இருக்கும், நமக்கு நல்லதா இருக்கும். பட் ஆனா மற்றவங்களுக்கு கெட்டதான் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு அழுகுறதுன்னு வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அது கெட்டது அப்படின்ட்டு. பட் ஆனா ரொம்ப அழுகுறதுனால வேற வழியில்லாம வாங்கி தந்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து மருந்தும் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவும் வந்துட்டு என்ன சொல்றது, ஏன் வந்து கெட்ட செயலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட ஆசை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. ஸோ அதனால அந்த இதை வந்து செய்ய அனுமதிச்சிட்டாரு. அதோட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன சொல்றது கஷ்டமா இருக்கும், அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது
அவரோட எனது காஸ்ட்லெஸ் மெர்சி வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிறதுனால என்ன சொல்றது, ஒவ்வொரு கெட்ட செயலும் வந்து நடக்குது. சரி ஓகே பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன் பண்ணி பண்ண வச்சிடுறாரு. அதனாலதான் அந்த இது கெட்ட இது நடக்குது. அதோட ஆக்ஷனையும் நம்ம வந்து திரும்பி அதுக்கப்புறம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ரியாக்ஷனும். அதே மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு நல்லது செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, சாஸ்திரங்கள் மூலியமாகவோ நம்மளோட குரு மூலியமாவோ ஆச்சாரியர் மூலியமாகவோ வந்து கிருஷ்ணா வந்து நமக்கு நல்லது சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா வந்து நம்ம அதை வந்து ஏத்துக்கிறது கிடையாது, ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு சாஸ்திரம் வந்து கஷ்டமா இருக்கு, இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் ஆனா வந்து நம்மளோட என்ன சொல்றது, குரு இல்லைன்னா வந்து சீனியர் டிவோட்டிஸ் கிட்ட வந்து என்ன சொல்றது, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றது அட்வைஸ் கேட்கிறப்ப வந்து அவங்க வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து சாஸ்திர விதிகளின் அதாவது சாஸ்திரத்தின் கீழ் நம்ம வேலை செய்யறோமா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணர் வந்து ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து இந்த ஒவ்வொரு செயலுக்கும் இந்த 5 காரணங்களும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உடல், மனம், ஆத்மா, குலங்கள், முயற்சி, பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாதாஜி நீங்க மனசை பத்தி சொன்னீங்களா? ஏன்னா மனசை பத்தி சொன்னேன்னு நினைக்கிறேன். மனம் வந்து அதாவது பாசிட்டிவாவும் திங்க் பண்ணும், நெகட்டிவாவும் திங்க் பண்ணும். சரி, வெரி நைஸ். சரீரம், வான், மனோவில் 3மே பேசிட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ், தேங்க்யூ. கிளாப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஓகே, ஸோ நம்ம முடிச்சுக்கலாம். அதோட 18.15 பார்த்துருக்கோம் இல்லையா? இது வந்து அந்த முந்தின ஸ்லோகத்தோட தொடர்ச்சி இது. ஆக்சுவலாக அதிஸ்தான பதார்த்தம் அது தொடர்ச்சி இது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இப்போ ஏதாவது கேள்வினா கேட்கலாம். கிருத்திகா மாதாஜி லேட் ஆகிடுச்சா உங்களுக்கு? மறந்துட்டீங்களா கிளாஸை? ஓகே, வீட்டில் இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்குது பிரபுஜி? கேக்குதா? இல்ல மறந்துட்டீங்களா? லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு, முடிக்க போறோம். ஆமா பிரபுஜி, ஆமா மறந்துட்டேன் பிரபுஜி. வேலையா இருந்தேன் அதுலயே. சரி, பரவாயில்ல. வீட்டு பண்ணுங்க பிரபுஜி. எது வரைக்கும் எடுத்திருக்கீங்க பிரபுஜி? நாங்க வந்து 5.29 28 எடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து 5.29 இருந்து 6.5 வரையும் எடுத்திருக்கோம். 6.5 வரைக்கும். ஆமா, ஓகே பிரபு, நான் படிச்சு வச்சேன். ஓகே இப்போ ஏதாவது கேள்வி இருக்கா? ஆசை உனக்கு பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? இப்போ உனக்கு எது இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? யோசிக்கணும். ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கருத்து. ஆன்லைனில் போயிடலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வெற்றி, தோல்வி, பிறப்பு, இறப்பு எல்லா விதமான செயல்களுக்கும் பகவான் தான் காரணம். என் மீது பகவான் மேல பற்று வைக்காமல் எந்த செயலை செஞ்சாலும் அது நிறைவேறாது. என்ன செயல் செஞ்சாலும் பகவானை நினைச்சு பகவானுக்காக செஞ்சோம்னா அந்த செயல் எல்லாமே வெற்றியா முடியும். அது நம்ம பக்தியில மேல முன்னேறதுக்கு உதவியாகவும் இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக நம்ம கரெக்டு மாதிரி உங்கள் பாயிண்ட் எல்லாமே கரெக்டு. நம்ம ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், வெற்றினா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் மாத்திரம் வெற்றி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ சில சமயம் ப்ரீச் பண்ணும்போது நம்ம தோக்குறதுமே அது வெற்றி தான். ஓகே, இப்போ 2 பேர் ஆர்கியூ பண்ணாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு பக்தரோட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறார். பக்தர் தோத்துட்டா அவர் கிருஷ்ணா கான்சியஸ் வந்துடுவார்னா பக்தர் என்ன பண்ணுவார்? தோப்பார். ஓகே, அதுதான் நமக்கு வெற்றி. வெற்றினா என்னென்னா கிருஷ்ணர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதான் வெற்றி. ஏன்னா பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்கும்போது பீஷ்மர் தோக்கணும், அதான் கிருஷ்ணனுடைய விருப்பம், அதான் வெற்றி. பீஷ்மர் ஓகே, நான் தோத்துடணும், நான் இறந்துடணும், அது வெற்றி. அந்த மாதிரி ஓகேங்களா? இதெல்லாம் ஹை ஸ்டேஜு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஆனால் இனிஷியல் நம்ம என்ன தோணுனா நம்ம எப்பயுமே ஜெயிக்கிற மாதிரி இருந்து நமக்கு ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் அதான் பக்தி அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலாக வரும். அது தவறு கிடையாது. ஆனால் போக போக நம்ம என்ன ஆகும்னா நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே வெற்றியே வரணும்னு அவசியம் கிடையாது. திருதராஷ்டிரன் வந்து அந்த போரில் தோல்வி அடைஞ்சிருவார். ஓகே, ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன எழுதுனாங்கன்னா உண்மையிலே திருதராஷ்டிரன் தான் வெற்றி பெற்றான்றார். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு வந்து பரமபதம் கிடச்சிருச்சு, வைகுண்ட வாசல் போயிட்டார். இந்திரன் வந்து இந்த லோகத்தில் வெற்றி பெற்ற மாதிரி இருந்து அவர் இந்திர பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனால் அது பௌதிக இன்பத்திலே மூழ்கிட்டார், அவ்வளோதான். ஓகே, அதனால் வந்து உண்மையிலே வெற்றி வந்து
விருட்ராஷ்டிரன் தான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க கீழே விளக்கம். ஓகே, அதனால் நம்ம வந்து ஆப்வியஸ்லாக பார்க்குற வெற்றி தோல்வி வந்து வேறு மாதிரி அமைஞ்சாலும் அந்த கிருஷ்ண கான்சியஸில் வந்து வெற்றி எப்படி இருக்கும் அந்த பக்தருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியும் எது வெற்றி எது தோல்வின்னு சொல்லி. தேங்க்யூ மாஜி, வெரி நைஸ் பாயிண்ட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபு. மனதின் உதவியோடு ஒருவன் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் போதே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. மனமே கட்டோட ஆத்மாவின் நண்பன் எதிரியும் ஆவான் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஒரு மனசை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இட்ஸ் a பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அது வந்து கிருஷ்ணா கான்சியஸ் அந்த மாதிரி போயிடும். மனசு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால? அர்ஜுனரே கண்ட்ரோல் பண்ண முடியன்றார் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனசை டவுட்டல் பண்ணி விட்டுணும். கிருஷ்ணனுக்காக எல்லாம் ஆசைப்பட்டணும். ஓகே, பீஸா சாப்பிட்ற ஆசை இருக்கா? கிருஷ்ணனுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடு பீஸாவை. இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி விளையாடுற ஆசை இருக்கா? வேறு கிருஷ்ணா கான்சியஸ் டிவோட்டிஸை சேர்ந்து விளையாடுறது. இந்த மாதிரி புரியுதா? டவுட்டல் பண்ணி விட்டுணும். ஏன்னா மனசை வந்து நிர்மாணம் ஆசையெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா விதமான ஆசைகள் நிறைவேற்றதுக்கும் நம்ம புராணத்தில் கதை இருக்குது. கதைன்னா கதை கிடையாது, உண்மையில் நடந்தது. ஹீரோயிசம், ரொமான்ஸு எல்லாமே இருக்குது. அதான் பார்த்தோன்னே லாஸ்ட் டைம் பாரதம், ராமாயணம், மகாபாரதம் படித்து பாருங்கள். ஸோ மெனி டீட்டெயில்ஸ் தேவை கிவன். அதனால் நம்ம கிருஷ்ண கான்சியஸில் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, வெற்றிடமாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறான். கிருஷ்ண கான்சியஸ் வந்துட்டோம் நம்ம சாமியார் ஆகிடுறோம் நம்ம கிட்ட. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஸோ மெனி திங்ஸ். சன்னியாசன் இப்போ வந்து இவர் பேர் என்ன, அந்த ராஜா பேர் மறந்து போச்சு, அவர் ரீசெண்டாக பரிசையில் புரு ஏஆர்டி கரெக்ட். ஏஆர்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு சாபம் கிடச்சிருச்சு. நீங்கள் அவர் மாமனாரே சாபம் கொடுத்துட்றாரு கோவத்தில். சுக்கராச்சாரி என்ன சாபம் கொடுத்தா, நீ வந்து ஓல்டேஜ் ஆயிருன்ற பொண்ணு தேவயானி எங்கே இருக்காங்க. ஏஆர்டிக்கு ஓல்டேஜ் சாபம் வந்துச்சு. ஏன்னா பொண்ணு அழுதுகிட்டே வந்தோடனே அவர் சாபம் கொடுத்தார். உடனே அவர் கெஞ்சார், எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அப்போ காசி கவனிக்கிறியா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ உன் பையன்கிட்ட 5 பசங்க, உங்கள் பசங்கிட்ட இல்லை பையனே சொல்கிறார். ஆமாம், உங்கள் பையன்கிட்ட யார்கிட்டயா நீ மாற்றிக்கலாம், இளமையை கொடுத்துட்டு நாம் இது பண்ணிக்கலாம். சுக்கராச்சாரிய சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பசங்களை கூப்பிட்றாரு. அதில் 5 பசங்களில் 4 பசங்க மறுத்துருவான். ஏன்னா நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எனக்கு இளமையாக இருக்குது, நான் இப்போ என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, நான் வந்து என்ஜாய் பண்ணணும், உனக்கு இப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி மறுத்துடுறான். சொல்லிடுறேன் அப்புறம் கடைசியில் சொல்லுங்கள். ஓகே, 4 பேர் மறுத்துடுறாங்க. ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனால் பிரபுபாதர் எழுதுறாருல, மூத்த பையன் எது இருக்கார் இல்லையா, அதான சொல்ல அதான் வேஸ்ட் பண்ண எதுவாக தான் சொல்லாது. எது வந்து மறுத்ததுக்குரிய காரணம் சொல்கிறார். எது மகாராஜா வந்து ரொம்ப பயாஸ்ட் பர்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், என்னுடைய குலத்தில் கிருஷ்ணர் வரணும், எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்குது, இந்த ஆசைகளை நான் அனுபவிக்கலைன்னா என்னால் ரெனவுன்ஸ் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு? உடனே நினைக்கூடாது உடனே நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம குந்திமாராணி லெவலுக்கு போயிடக்கூடாது, எனக்கு எல்லா துன்பங்களை கொடுங்க அப்படி நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போக முடியாது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த பிரபுபாதர் போட்டிருக்காரு, திஸ் இஸ் அ லெஜிட்டிமேட் டிசையர், தர்மம் அபிருத்த காமோ அஸ்மி, இது கரெக்டு, இந்த ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ் கரெக்டு அப்படின்னு பிரபுபாதர் போட்டிருக்காரு. அப்போ எது மகாராஜ் நினைக்கிறது கரெக்டு. நம்ம தப்பாக படிச்சிடக்கூடாது. 4 பசங்க மறுத்தாங்க, கடைசி பையன் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது மகாராஜா ரியலி ஹீரோ அப்படின்னு பிரபுபாதர் போடுறார். ஏன்னா எது மகாராஜாவுடைய குளத்தில் தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். கிருஷ்ணர் தன்னுடைய பிறப்பை வந்து அந்த பக்தனுக்கு குளோரிஃபை பண்ணணும்னு சொல்லி வராது. எந்த பக்தன்? எது குலத்தில் பிறந்தான்னு சொன்னால அதான் இந்த எது. He refused his father's request, but other person accepted. ஆனால் அவன் கிரேட் டிவோட்டி கிடையாது. இவருடைய உண்மையை பாருங்க. இவர் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி சில ஆசைகள் இருக்கு, இதை நான் இப்போ இந்த இளமையான காலத்தில் நான் இது கோத்திருப்பேன்னா நான் என்னால் இந்த வாழ்க்கையை விட்டு வர முடியாது, அதனால நான் மறுக்கிறேன்னு சொல்லி மறுத்தது வந்து கரெக்ட். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கூடாதுன்னா, கிருஷ்ண கான்சியஸ் வந்துட்டோம் நம்ம இனிமேல் யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒன்லி சாண்ட், வி வேன் எனி சென்ஸ் கிளாரிஃபிகேஷன், அப்படி கிடையாது. வி ஷுட் பி இன்டெலிஜென்ட்லி என்ன பண்ணணும், கிருஷ்ணனுக்கு டவுட்டெயில் பண்ணணும். இதுதான் பயிற்சி. ஆக்சுவலாக இதை வாழ்க்கை முழுவதும் பயிற்சி பண்ணால் தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம நடிச்சிட்டோன்னா என்ன ஆகாது,
நம்மளை நம்மளே ஏமாற்றிப்போம். புரிஞ்சுதா? பாயிண்ட் சொல்லு. நீ பாயிண்ட் சொல்லணுமா? சொல்லு. இப்போ வந்து நமக்கு ஒரு துன்பம் வந்து திடீர்னு வருதுன்னா நம்ம வந்து கிருஷ்ணா உடனே வைக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து மனசு வலிக்கும். அவர் வந்து நம்ம எப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மனசு வலிக்குதோ அதே மாதிரி கிருஷ்ணருக்கு மனசு வலிக்குது. நம்ம வந்து நிறைய நமக்கு தெரியாத ஒரு டேங்க்ஸ் வந்து நிறைய பேருக்கு காப்பாற்றிருப்பாரு. நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து போய் திட்டப்படும் கரெக்ட். பதம் வெத்திய பதம். ஒரு ஸ்டெப்பே டேஞ்சர் இருக்குது. எந்தெந்த டேஞ்சர் காப்பாற்றுறேன் தெரியுமா? நமக்கு வந்த டேஞ்சர் தான் நமக்கு தெரியும். நமக்கு வராத டேஞ்சர் நமக்கு தெரியுமா? அப்போ எவ்வளோ வலிக்கும். நான் என்னென்னதுல உனக்கு ஹெல்ப் பண்ணேன்டா. ஒரு அம்மா பார்த்து என்னப்பா பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல, சொத்தே சேர்த்து வைக்கல அப்படின்னு திட்டானா உனக்கு எப்படிலாம் பண்ணேன்டா அப்படி நான் மனசு வலிக்கும் இல்லையா அவங்களுக்கு? அதே மாதிரி கிருஷ்ணனும் உனக்கு தெரியாத டேஞ்சர் எவ்வளோ காப்பாற்றிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தது, அதை நீ அனுபவிச்சாங்க, அதையும் நான் குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீ திட்டுறியா அப்படி கிருஷ்ணா வருத்தப்பட்ட எனக்கு ஓ பாயிண்ட். என்ஜாயர், proprietor and supreme friend. Supreme friend. So Sukurdam Sarvabhuta. Sukurdam Sarvabhuta. Well-wisher of everyone. So இப்படி நினைச்சவங்களுக்கு வந்து அமெரிக்கன் அவங்க வந்து பீஸ் பண்ணலாம். அவங்களால பீஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்ண முடியல. அதுவே ஸோ மெனி கலாமிட்டிஸ் எப்போதுமே இந்த இது வந்து மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கலாமிட்டிஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இட் ஹெல்ப் அஸ் டு. ஓகே ப்ரோ. சரவணன் ப்ரோ நீங்கள் தான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பக்தியில எப்பயுமே முழுமை அவ்வளவு ஈஸியா அடைய முடியாது. ஸோ நம்மளோட ஹைலி இன்டெலிஜென்ட் ஆச்சாரியாஸ் அவங்க மூலியமா கிருஷ்ணர் வந்து சில டைம் பேசுவாரு. ஆனா நம்ம பக்தியில இன்னும் முழுமை அடையாதனால நம்மளால அவர் டைரக்டா நம்ம கிட்ட பேசுறத புரிய முடியாட்டியும் மற்றவங்க மூலியம் சொல்றத ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற மனப்பக்குவத்தையும் டெவலப் பண்ணிக்கணும். Very nice. Thank you, sir. Thank you, bro. Hare Krishna. Hare Krishna. Sweenam Mataji. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. தியான யோகத்துல வந்து நம்ம நடுவுலயே விட்டுட்டு போனா என்ன சொல்றது, அஷ்டாங்க யோகத்துல நம்ம நடுவுலயே விட்டா கூட வந்து அதுல கிரெடிட் எதுவும் இருக்காது. ஆனா பக்தி யோகத்துல வந்து நம்ம எந்த ஸ்டேஜ்ல விட்டாலும் வந்துட்டு கிரெடிட் வந்து நமக்கு இருக்கும். வெரி நைஸ். விட்டதுலேருந்து தொடரலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிடைக்க நேரத்துல என்ன சேவை பண்ண முடியுதோ அது கரெக்ட். கிடைச்ச நேரத்தில் கிடைச்ச வசதிக்குள்ள என்ன சேவை பண்ண முடியுதோ அந்த சேவை பண்ணிடணும். ஓகே, நம்ம இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. ஓகே, அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, எங்களுக்கு எல்லா வீட்டில் எல்லாருமே கரெக்டாக ஒரே லைனில் இருந்தால் சூப்பராக இருக்குமே, எங்கள் மாமனார் ஒத்துக்க மாட்டேங்கிறார், மாமியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்ச பிரயோஜனமே கிடையாது. கிருஷ்ணனுக்கு தெரியும் நம்மளை இந்த சுச்சுவேஷனில் வச்சுட்டாரு. இந்த கிடைச்ச நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன சர்வீஸ் பண்ண முடியும், இப்படியே கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முன்னேற முடியும். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்து வரவே வராது. ஆக்சுவலாக இட் வில் கம் வென் வி க்ரோ ஸ்பிரிச்சுவலி. ஓகே, கிருத்திகா மாதாஜி உங்களுக்கு எது கருத்து இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் அதை கேட்கவே இல்லை. நம்ம கடமையே கிருஷ்ண கான்சியஸோட பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அதோட கிருஷ்ணரை எல்லா இடத்துலயும் நம்ம செய்துக்கிட்டே போகணும். குருவின் வழி காட்டுது. நான் இதுபடி ஒரு வீடியோ போடுவேன், நீங்கள் அப்புறமா கேட்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ இந்த கிளாஸ் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து 12-15 பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம 6.5 வரையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ அப்புறம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.